أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ இந்த சூராவிற்கு சூரத்துல் லஹப் என்றும் தப்பத் என்றும் சூரத்துல் மசத் என்றும் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சூரா மக்கியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் இறங்கிய சூரா தான் இந்த சூரா. இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆனிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்த்த எதிரிகளில் ஒரே ஒரு எதிரியினுடைய பெயரை சொல்லி அல்லாஹு தாலா ஒரு அழிவை கொண்டு, நாசம் என்ற வார்த்தையை கொண்டு இப்படி அல்லாஹு தாலா இறக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர் இந்த அபூ லஹப் என்ற பெயர்தான். 23 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளாக எவர்கள் இருந்தார்களோ அந்த எதிரிகளில் அபூ லஹபை தவிர வேறு எவருடைய பெயரையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடாமல் தான் பேசுகின்றான். சூரத்துல் கலம்ல கடுமையா சாடி விபச்சாரத்தில் பிறந்தவன் என்றும் கூட அல்லாஹு தஆலா பேசுறான் சூரத்துல் கலம்ல. ஆனா அங்க கூட அவனுடைய பெயரை சொல்லல. ஆனா இந்த இடத்தில் அபூ லஹபுடைய பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் அண்ணன் அபூ லஹப். இப்படி நபி அவர்களுடைய பெரிய தந்தையை பெயர் குறிப்பிட்டு அவருடைய நாசமாகட்டும் என்று சொல்லும் அளவிற்கு இங்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்தில் புரிந்து கொண்டால் இந்த சூராவினுடைய ஆழம் நமக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மக்கள் கிட்ட, குறைஷி மக்கள் கிட்ட, அரபுலக மக்கள் கிட்ட இரத்த பந்தத்தை பேணி வாழ்வதென்பது மிக 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 ஒரு அழகிய பண்பாடாக பார்த்து வந்தது. அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லும் போது பல நபர்களுக்கு இது உறுத்தலாகவும், இது பிடிக்காமையும், இது நம்மளுடைய கடவுளை முஹம்மது திட்டுறாரு, லாத்து உஸ்ஸாவை திட்டுறாரு, மனாத்தை திட்டுறாரு என்பதில் கோபம் நபி அவர்களின் மீது இருந்தாலும் பல நபர்கள் இரத்த பந்த உறவில் முஹம்மது இருக்கிறார் என்பதினால் ஒரு சாஃப்ட் கார்னரே கையாண்டாங்க. அவங்க கொடூரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கல. இதுல குறிப்பா பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு அப்துல் முத்தலிப் போன்ற இந்த கிளைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்காமல் இருப்பதோடு மட்டுமில்லாமல் வெளிப்படையாக ஆதரவே கொடுத்து வந்தார்கள். இந்த ரெண்டு கோத்திரத்தார்களும், இந்த ரெண்டு கிளையும் ஆதரவே வெளிப்படையாக கொடுத்து வந்தாங்க. ஏன்னா ரத்தபந்த உறவு பேணணும், இது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு இருந்தது. இப்ப இவர்கள் கொடுத்த ஆதரவு நபி அவர்கள் உண்மையத்தான் பேசுறாங்கன்றதுக்காக அல்ல, இவர்கள் கொடுத்த ஆதரவு இரத்தபந்த உறவு பேணணும், அதுல எந்த விதமான குளறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இப்படி இருந்திருக்க வேண்டிய அபூ லஹப் தான், அதாவது என் தம்பியின் மகன், அவர் சொல்றது சரியோ தப்போ, அவர் சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, முன்னோர்களுடைய கடவுளை தப்புன்னு சொல்றாரோ, சிலைகளுக்கு ஒண்ணும் இல்ல, காது கேட்காது, கண்ணு தெரியாது என்று சொல்றாரோ இல்லையோ அதெல்லாம் வேறு. ஆனா அவர் பேசிக்கா என்னுடைய தம்பி மகன் என்று ஆதரவு கொடுத்திருக்க வேண்டிய அபூ லஹப் இந்த இடத்தில் இரத்த பந்த உறவு என்ற காலம் காலமாக பாதுகாத்து வந்த அரபுலகத்தினுடைய அந்த பண்பாட்டையும் துடைத்து எறிந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்முரணான எதிரியாக நின்று கொண்டான் அபூ லஹப். இதை நல்லா நீங்க கவனிக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுப்படி ஹதீஸ்கள் நிறைய மலிஞ்சு கிடக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முத்தவாத்திரான ஹதீஸ்களுடைய, அதாவது நிறைய அறிவிப்புல இந்த செய்தி வருது. இவர்களுடைய கூற்றின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நேரடியாக வெளிப்படையாக இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டிய நேரம் வந்தது. நபியே, நீங்கள் எழுந்து செல்லுங்கள், மக்களுக்கு முன்னால் நில்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கோட்பாடு, கொள்கை மாத்திரம்தான் உண்மை,
நீங்கள் வணங்கக்கூடிய இந்த இணைகள், துணைகள், சிலைகள் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, கடவுளின் பெயரால் நீங்கள் புனைந்து வைத்திருப்பவை, அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருப்பவை, இணை கற்பிப்பவை என்பதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். அதிலும் குறிப்பாக இங்கதான் நல்லா கவனிக்கணும், இஸ்லாத்தை வெளிப்படையாக இப்படி எடுத்து சொல்லுங்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய இரத்த உறவுகளிடத்தில் நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறினார்கள். யா சபாஹா, யா சபாஹா என்று அழைத்தார்கள். அதிகாலை நேரத்தின் பயங்கரமே, அதிகாலை நேரத்தின் ஆபத்தே என்று அழைத்தார்கள். இந்த சப்தத்தை கேட்டவுடன் இது முஹம்மதுடைய சப்தம், முஹம்மது அதிகாலை நேரத்தினுடைய ஆபத்து ஆபத்து என்று அழைக்கிறார் என்று எல்லோரும் வந்து கூடினார்கள். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இப்படி மட்டும் சொல்லிட்டு நிக்கல, ஒருவர் கிளைகளாக சொன்னாங்க. பனு ஹாஷிமே, பனு அப்துல் முத்தல்லிபே, பனி பிஹ்ரே என்றெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்தார்களுடைய மக்களை அழைத்தார்கள். சிலர்களை பெயர் சொல்லி இன்னாரின் மக்கள் இன்னாரே, இன்னாரின் மக்கள் இன்னாரே, கடைசியாக முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே என்று உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. வர முடியாத சில நபர்கள் கூட முஹம்மது அழைக்கிறார், தன் சார்பாக இன்னொருவர்களை அழைத்து அனுப்பி வைத்த நேரம் அந்த நேரம். இப்படியெல்லாம் மக்கள் கூடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கூறினார்கள், இந்த மலைக்கு இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய படை நம்மை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு நபி அவர்கள் கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் பதில் சொன்னாங்க, முஹம்மதே, உங்களை இதுநாள் வரையிலும் உண்மை சொல்பவராகவே நாங்கள் கண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம், அதில் எங்களுக்கு இரண்டாம் கருத்து இல்லை அப்படின்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை என்ற ஒரு தினத்தை உங்களுக்கு நினைவூட்டி உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். நரகம் என்ற பேராபத்து உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது, மறுமை என்ற ஒரு பேரிடி உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லா மக்களும் மௌனமாயிட்டாங்க. என்ன சொல்ல வரார் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது எல்லா மக்களுமே மௌனமாயிட்டாங்க. மற்ற மக்களில் சிலர் பேச துவங்குவதற்கு முன்னதாகவே அபூலஹப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக திட்ட ஆரம்பித்தான். முஹம்மத், நீ நாசமா போவ, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? நஊது பில்லாஹி மின் தாலிக், நஊது பில்லாஹி மின் தாலிக். நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகிரங்கமாக ஊர் மக்களுக்கு முன்னால் திட்டிய ஒரு கயவன் அபூலஹப். ஆனால் இரத்த பந்த உறவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய தந்தையாகவும் இருக்கிறான் அவன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாசமாகட்டும் என்ற பெயர் சொல்லி அபூலஹப் திட்டாரு. சில அறிவிப்புகளின்படி கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தூவி, நாசமாவாய், நீ நாசமாவாய், நீ நாசமா போவாய், இதுக்கு தானே எங்களெல்லாம் கூப்பிட்ட, வேலை வெட்டியே இல்லையா உனக்கு, கடவுளை இத்தனை நாளா அங்கங்க நின்று திட்டிக்கிட்டு இருந்த, இப்ப ஊர் மக்களையெல்லாம் அழைத்து எல்லாரையும் நீ குழப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்லி அபூலஹப் மற்றவர்கள் பேசும் முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மூடித்தனமாக திட்டியதும் சாபமிட்டதும் இது அல்லாஹ்வினுடைய கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு போனது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை, ரஹ்மத். ஆனால் நபி அவர்களை நாசம் என்ற வார்த்தையை வைத்து பெரிய தந்தை திட்டிய இந்த தருணம் சூரா இறங்குவதற்கான ஒரு முதல் காரணமாக அமைந்தது. இதே போன்று இரண்டாவது விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அபூலஹப் நபி அவர்களுக்கு பெரிய தந்தை மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்து திட்டினது நாசமாகட்டும் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அபூலஹப் நபி அவர்களுக்கு அண்டை வீட்டான், பக்கத்து வீடு. அபூலஹப் மட்டும் அண்டை வீட்டான் இல்ல, ஹஸம் பின் ஆஸ் இவர், அதே மாதிரி உக்பா பின் அபி முஈத் இவர், அதே போன்று அதி பின் ஹம்ரா இவர், இப்னுல் அஸ்தா அல் ஹுசலி என்பவர், இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை
சுற்றி இருந்த அண்டை வீட்டார்கள், இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் நிம்மதியா இருக்க விட்டதில்லை தன்னுடைய வீட்டுல. சில நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டக குடலை கொண்டு வந்து போடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழ முடியாத நேரங்களும் நாட்களும் கடந்திருக்கின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து, என் அருமை தந்தையின் நிலையே, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போடப்பட்டிருந்த அந்த ஒட்டகத்தினுடைய குடலை அப்புறப்படுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்திய அந்த நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்கிறது. சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமையல் கட்டு, இவர்களுடைய முற்றத்தில் இருந்த அந்த சமையல் கட்டு தெரியும், மேல் முகட்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமையல் கட்டுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாத்திரங்களை வைத்திருந்தால் அந்த சமைக்க வேண்டிய பாத்திரத்தில் அசுத்தங்களை கொண்டு வந்து இவர்களுடைய வீட்டிலிருந்து எடுத்து வீசி விடுவார்கள். சமையல் கட்டினுடைய பாத்திரங்கள்ல அசுத்தங்களை கொண்டு வந்து வீசி விடுவார்கள். இதெல்லாம் போக, இவையெல்லாம் போக, அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், இந்த மனைவியும் கணவனுக்கு சலித்தவள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு இரவு நேரத்தில் பூட்டிட்டு தூங்கினதுக்கு பிறகு இரவு நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி, குறிப்பா வாசல் பகுதியில முள் செடிகளை கொண்டுட்டு வந்து போட்டுருவாங்க. விடியற் காலை எழுந்து நபி அவர்களும் நபி அவர்களுடைய பிள்ளைகளும் வெளியே வரும்போது காலில் முள் குத்தட்டும், நோவினை ஏற்படட்டும் சொல்லி இது போன்ற அநியாயங்களும் அலிச்சாட்டியங்களும் இப்படி செய்து கொண்டே இருந்தார்கள். சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து, அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளும் பண்பாடு இதுதானா? இதுதான் உங்களுடைய அண்டை வீட்டாரிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும் முறையா? இப்படி நீங்க நடக்கலாமா? அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தமாக கேட்ட நாட்களும் கடந்திருக்கின்றது. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, ஒன்னு மலையில அபூலஹப் திட்டியது, இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டான் அபூலஹபோடு சேர்ந்து மீதமுள்ள சிலர்களும் சேர்ந்து நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய குடும்பத்திற்கும் கொடுத்த தொல்லைகள். இது போக மூன்றாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவுக்காக செல்வாங்க, தஅவா செய்வாங்க. எங்கெல்லாம் தஅவா செய்ய போறாங்களோ அந்த இடத்தில் எல்லாம் அபூலஹப் பின்னாடியே போவான். அபூலஹப் பின்னாடி போறதோடு மட்டுமில்லாமல் சிலர்களை அபூலஹப் ஏவி விடுவான். முஹம்மது சென்று லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் பின்னாளில் இருந்து கல்லை எடுத்து நபி அவர்களுடைய கால் மேல போட்டுக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு அந்த கால்களின் மீது இந்த கல் பட்டு 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 நபி அவர்களுடைய கால்கள் ரத்தத்தால் தோய்ந்து விட்டன, ரத்தம் வழியுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார்கிட்ட பேசுறாங்களோ, பேசக்கூடிய மக்களிடத்தில் எல்லாம் இவர் நின்றுகிட்டு பேசுவாரு, இவர் ஒரு பொய்யர், இவர் சொல்றதை நம்பாதீங்க, முஹம்மது ஒரு பொய்யர், இவர் சொல்றதை நம்பாதீங்கன்னு சொல்லி அந்த தஅவாவினுடைய பேச்சில் இடையூறு செய்து கொண்டிருந்த காலமும் அந்த காலம். இப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம். இது மூணாவது விஷயம். இது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த பனு ஹாஷிம், பனு முத்தல்லிப் இந்த குலத்தின் மீதும் இந்த கிளையின் மீதும் அபூலஹபுடைய உச்சகட்ட கோபம். அபூலஹபோடு சேர்ந்து கொண்ட பலர், அந்த குறைஷி அரபுலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த குடும்பத்தார்களையும், அதாவது பனு ஹாஷிம் பனு முத்தல்லிப் குடும்பத்தார்களையும், நபி அவர்களோடு அன்றைய தினத்தில் ஈமான் கொண்டிருந்த சில சஹாபாக்களையும், இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். ஊருக்குள்ளே ஒரு பகுதியில் இவங்களை வச்சு லாக்டவுன் பண்ணாங்க. ஷிஅபே அபி தாலிப் அப்படின்ற ஒரு கணவாயில ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. யாரும் இவங்க கிட்ட பேசக்கூடாது, யாரும் இவங்க கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாது, யாரும் இவர்களோடு நீங்கள் சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து வச்சாங்க ஊருடைய மக்களை. இதே போன்று ஊர் மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த மக்களோடும் எந்த விதமான வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் பேச்சுக்களும் இல்லாமல் இருந்த அந்த நேரம், அந்த நாட்கள்
நாட்கள்ல தான் ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அரைவரியை சொன்னதற்காக, என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த அந்த சொற்ப சஹாபாக்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை இந்த அரபுலகம் ஏற்படுத்தியது. அந்த நேரம், அந்த காலம், குளிரையும் கடுங்குளிரையும் அந்த சஹாபாக்கள் கண்டார்கள். அப்போ சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, யாரும் எதுவும் தரமாட்டேன்றாங்களே, அடைச்சு வச்சிருக்கிறாங்க, லாக்டவுன் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாத அந்த நேரத்துல தான் மரத்தினுடைய இலைகளையும் மரத்தினுடைய பட்டைகளையும் நாங்க எடுத்து சாப்பிட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, உணவு இல்லை, பசி தாங்க முடியல, மரத்தினுடைய இலைகளையும் மரத்தினுடைய பட்டைகளையும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய வயிறுனுடைய பசியை நாங்கள் போக்கினோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்கள் மலம் கழிக்கும் போது, நாங்கள் எங்களுடைய டாய்லெட்டுக்கு போகும்போது ஆடுகள் புழுக்கைகளை போட்டதை போன்று எங்களுடைய கழிவுகள் வெளியேறியது. ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அது ஒரு கடுங்குளிர் பனிக்காலம். அந்த நேரத்துல கடுமையான குளிர் தாங்கல, நாங்க மரத்தடியில படுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய வீட்டுல வேஸ்டான ஒரு கம்பளியை கொண்டுட்டு வந்து போடுறார், தூக்கி எறிகிறார், தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி எறிகிறார். அவருக்கு அது குப்பை. அப்போ நான் அதை எடுப்பதற்காக ஓடுற, அந்த கம்பளி எடுத்து நம்ம போத்திக்கலாம், அது ஒரு கண்டல் துணி, கண்டலான ஒரு கம்பளி, அதை எடுத்து போத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் அதை பிடிச்சி எடுக்கிறதுக்காக கையை பிடிச்சி எடுக்கிறேன். அந்த கம்பளி வரமாட்டேங்குது. என்னடா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தா என்ன மாதிரியே இன்னொரு சகோதரர் அந்த பக்கத்துல இருந்து அந்த கம்பளியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் எடுக்க பார்க்கிறார், நான் இந்த பக்கம் எடுக்கிறேன், அந்த பக்கம் அந்த சகோதரர். கடைசியில் நாங்கள் ஒருவரை ஒருவர் இருட்டில் முகம் பார்த்து அறிந்து கொண்டு நீங்கள் தானான்னு சொல்லிட்டு கிடந்த அந்த கந்தலான அந்த கம்பளியை இரண்டாக கிழித்து, நீங்க கொஞ்சம் வச்சுக்கங்க, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு சொல்லி பாதி பாதியாக நாங்கள் இரவு நேரங்களில் அதை வைத்து எங்களுடைய குளிர்களை போக்கிக் கொண்டோம். இப்படிப்பட்ட நிலை பாருங்க. இப்படிப்பட்ட இந்த நிலைக்கு ஆளாக்கியதில் முதல் பங்கு அபூலஹப் என்பவனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அப்போ இந்த நிலையும் இந்த எல்லா நிலைகளையும் யோசிச்சு பார்க்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த நிலைகளுக்கு பின்னால் தான் இப்ப அல்லாஹு தஆலா டிக்ளேர் செய்யக்கூடிய நேரம் வந்தது. என்ன நேரம்? எந்த நேரம் வந்தது? இந்த ஊர் மக்கள் ஒதுக்கி வச்சாங்கல்ல, இப்படி ஒதுக்கி வைக்கும் போது கூட மற்ற நேரத்தில் எதிர்த்தவர்களுக்கு கொஞ்சம் மனசு பஞ்சா மாறி ஒரேடியா நம்மளுடைய ரத்த பந்த உறவுகளை இப்படி ஊற விட்டு ஒதுக்கி வைக்கணுமான்னு சொல்லிட்டு சில உதவிகள் அவங்க செய்யக்கூட செஞ்சாங்க மறைமுகமா. ஆனால் இந்த நேரத்துல கூட மனசு கரையாம கல் நெஞ்சோடு அபூலஹப் நின்றான் அப்படின்ற இந்த வரலாற்று பின்னணியை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு தம்பி மகன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக இவ்வளோ நம்ம கொடுமை பண்றோமேன்ற எந்த விதமான கவலையும் எந்த விதமான கனிவும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் கொடுமைக்கு மேல் கொடுமை, கொடுமைக்கு மேல் கொடுமை அபூலஹப் செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்போ அல்லாஹு தாலா பேச வேண்டிய நேரம் வந்தது. அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்குனா. இந்த சூறாவினுடைய முதல் புரிதல் என்ன அப்படின்னா, அபூலஹப் நபி அவர்களுக்கு பெரிய தந்தை. மக்கள் சில பேர் இப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நபி அவர்கள் கலிமாவை சொல்லுவாங்க, தஅவா பணி செய்வாங்க, யாரோ இருந்தா நபி அவர்கள் அவர்களை சாடி பேசுவாங்க. ஆனா தன்னுடைய குடும்பத்தார்கள் தங்களுடைய இரத்த உறவுகளாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நபி அவர்கள் சாட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் மென்மையான போக்கை அவர்களிடத்தில் கையாளுவார்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரம் அல்லாஹு தஆலா அதை போட்டு உடைக்கிறான். தீனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நபி அவர்கள் கொண்டு வந்ததற்கு பின்னால் யார் அதை ஏற்கிறாரோ அவர் அந்நியராக அதற்கு முன்னால் இருந்தாலும் அவர் உறவினராக மாறிவிடுவார். உறவினராக இருந்தாலும் யார் அதை எதிர்க்கிறாரோ அவர் அந்நியராக மாறுவார் என்ற இந்த துணியை அல்லாஹு தஆலா முதலாக சூரத்துல் லஹபின் மூலம் வெளிப்படுத்துகின்றான் இந்த உலகத்துக்கு. தப்பத் யதா அபி லஹப், அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் என்ற இந்த வார்த்தை அரபுலகத்தையே புரட்டி போட்டது. இந்த வார்த்தை முஹம்மத் அபூலஹபுடைய தம்பி மகன்
முஹம்மதே அபூலஹப் நாசமாகட்டும் என்று சொல்றாரா? எப்படி இது சொல்ல முடிந்தது? அது வேத வாக்கு என்றும் அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் முஹம்மத் தன்னுடைய கொள்கையில் எவ்வளவு உறுதியானவராக இருக்கிறார். இந்த கொள்கை குடும்பத்துக்கான கொள்கை அல்ல. இந்த கொள்கை இரத்த பந்தத்தில் சமரசம் செய்வதற்கான கொள்கை அல்ல. இந்த கொள்கை யாராக இருந்தாலும் ஏற்றால் அவர்கள் உறவினராக மாறலாம், வெறுத்தால் அதை எதிர்த்தால் உறவினராக இருந்தாலும் அவர் அந்நியராக நேரிடும் என்பதை பட்டவர்த்தமாக காட்டிவிட்டது இந்த வார்த்தை. தப்பத் யதா அபீ லஹப் என்ற இந்த விஷயம் மிக தெளிவாக மாற்றிவிட்டது. இஸ்லாம் குடும்ப மக்களுக்கு சாதகமானதல்ல. நபி அவர்கள் மென்மை போக்கை கையாளுவார்கள். வெறுத்தாலும் குடும்பத்தினர்கள் இந்த கலிமாவை வெறுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. யார் இந்த தீனை எதிர்க்கிறாரோ அவர் குடும்ப உறுப்பினராக உறவினராக இருந்தாலும் கலிமாவை வெறுத்தால், கலிமாவை எதிர்த்தால், தீனை எதிர்த்தால், இஸ்லாத்தை வெறுத்தால் அவர் அந்நியராக்கப்படுவார் என்ற இந்த வெளிப்படை தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த இஸ்லாத்தில் சொல்வதற்கான நேரத்தை அல்லாஹு தஆலா நிர்ணயித்தான். இந்த சூரா தான் சூரத்துல் லஹப். இந்த சூராவை அல்லாஹு தஆலா மிக அழகாக இறக்கினான். இந்த சூராவில் அபூ லஹபையும் அபூ லஹபுடைய மனைவியும் நாசமாகட்டும், அவர்களுக்கு நரகம்தான் என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக சொல்லி அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் புதைந்திருக்கின்றது. ஷாம் தேசத்திலிருந்தும் மதீனாவிலிருந்தும் வியாபாரத்திற்காக அலையலையாக வந்து கொண்டிருந்த நேரம், ஹஜ்ஜுக்காக எல்லோரும் வந்து கொண்டிருந்த நேரம், இந்த நேரத்தில் முஹம்மதின் மீது அபூ லஹப் வன்மமாக இருக்கிறார் என்ற இந்த செய்தி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படின்னா, சும்மா பெரிய தந்தை தன்னுடைய தம்பி மகனை கல்லால் அடிப்பாரா? சும்மா பெரிய தந்தை தன்னுடைய தம்பி மகனை நாசமாகட்டும் சொல்லுவாரா? இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு, இவர் ஏதாவது செஞ்சிருப்பாரு, அதனால்தான் ரத்தபந்த உறவினுடைய உரிமையில அவர் கண்டிக்கிறாரு, அவர் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த நேரம், அப்படி இருந்த அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து உடைத்து பேச வேண்டிய நிலை வந்தது. அபூ லஹப் ஒரு நரகவாதி. அபூ லஹபினுடைய அதாவது பெரியம்மா உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி, அவளும் ஒரு நரகவாதி. அவள் நரகத்தில் இப்படிப்பட்ட வேதனையை சுவைப்பால். அபூ லஹப் நாசமாகட்டும், அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும் என்றெல்லாம் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வட்டுருக்கமான 5 வசனங்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இடியை இறக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் நாம் நினைப்பதை போன்று அல்ல. அந்த லெவல்ல இஸ்லாம் இல்ல. இது மகா தூய்மையான மார்க்கம். இந்த லெவலே வேற லெவல். அந்நியராக இருந்தாலும் இஸ்லாத்திற்குள் உறவினராக ஆக்கப்படுவார். உறவினராக இருந்தாலும் இஸ்லாத்தை வெறுத்தால் அவர் அந்நியராக ஆக்கப்படுவார். வாக்கியங்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை புரட்டி போட்டது. மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தின் மீது இன்னும் வலுவான ஈமான் அதிகமானது. இது ஒரு குர்ஆன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துறாங்க. என் இறைவனே உங்களை சபித்து விட்டான் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் உங்களை சபித்து விட்டான் சொல்லிட்டு குர்ஆனுடைய வாசகமாக இதை அறிமுகப்படுத்துகின்றார்கள். இந்த நேரத்துல இந்த சூரா இறங்கி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து தான் அபூ லஹப் இறந்து போகிறார். இப்ப அபூ லஹப் மட்டும் நினைச்சிருந்தா விளையாட்டுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, முஹம்மத் நான் இன்னிலிருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் என்று மட்டும் அபூ லஹப் சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த சூரா பொய்யா போயிருக்குமேங்க. பாருங்க, அபூ லஹப நரகவாதின்னு சொல்லி முஹம்மது அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குனதா சொன்னாரு. ஆனா இப்ப அபூ லஹப் இஸ்லாத்தை தழுவிட்டாரு. இஸ்லாத்தை தழுவிட்டா அவர் சொர்க்கம் இல்ல போகணும். அப்ப குர்ஆன் பொய், இந்த சூரா பொய், முஹம்மது பொய் என்று எல்லாமே பொய்யாகி இருக்கும். நஊது பில்லாஹி மின் தாலிக். ஆனா குர்ஆனை பாதுகாப்பவன் அல்லாஹ் தஆலா, அவனுடைய நபியை பாதுகாப்பவன் அல்லாஹ் தஆலா, இந்த இஸ்லாத்தை தீனை பாதுகாப்பவன் அல்லாஹ் தஆலா, முஃமின்களை பாதுகாப்பவன் அல்லாஹ் தஆலா, பொய்யை பொய்யர்களாகவே ஆக்கி வைப்பவன் அல்லாஹ் தஆலா. அபூ லஹப் கடைசி வரைக்கும் அவனை எதுல முரண்டு பிடிச்சு அவன் நின்றானோ அல்லாஹ் தஆலா 10 வருட காலமும் அவனை முரண்டின் அடிப்படையிலே நிற்க வைத்தான். ஒரு காலமும் விளையாட்டுக்காக கூட வந்து முஹம்மது இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவனால சொல்ல முடியல. ஆனால் 10 வருடங்கள் இருந்தும் இப்லீஸால, ஷைத்தானால அபூ லஹபுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்க முடியல. பாருங்க, ஏன்
ஏன்? குர்ஆனுடைய வாக்கியங்களும் வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். இது மறுபடியும் வாபஸ் ஆகாது. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற இந்த சூரா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவன் உயிரோடு இருந்தானோ அவன் இறப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்னால் இறங்கிய இந்த சூரா கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவன் நரகவாதி என்று 10 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்றாங்க. இந்த சூராவினுடைய பொருள், இவர் குஃப்ர்ல தான் மௌத்தாவார். எப்படி சொல்ல முடியும்? ஒரு இறை தூதராக இல்லாமல் இதை யாரால் சொல்ல முடியும்? எப்படி யோகிக்க முடியும்? இந்த வசனங்கள், வாக்கியங்கள் குர்ஆனுடைய வாசகமாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதற்கான மிக தெளிவான சான்றை, முதல் அதிசயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் லஹபில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நமக்கு காட்டியிருக்கின்றான். இந்த சூரா ரொம்ப முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்பதற்கான சான்று, நபி அவர்கள் நபிகள் தான் என்பதற்கான மிக தெளிவான சான்றை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் இந்த சூராவுடைய தர்ஜுமாவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சூரா அல்லாஹு தாலா மிகவும் கோபமாக இறக்கிய சூரா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சூராவினுடைய துவக்கம் தப்பத் யதா, அபூலஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாசகரம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா துவக்கி இருக்கின்றான். தப்பத் யதா அபி லஹப், அபூலஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும். வத்தப், அவன் அழிந்து போனான் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து பேசுவதென்பது அவன் கண்கூடாக நாளை மறுமையிலும் கண்டிப்பாக நிச்சயமாக அழிந்துதான் போக போகிறான் அப்படின்றதை உறுதி செய்யும் வார்த்தையாகும் இந்த வார்த்தை. வத்தப், அழிந்து போனான் அப்படின்னு சொல்லி அழிந்து போறவனை பத்தி போனான்னு சொல்லி பேசுறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூஹ், மறுமை நாள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசுறான். அதா அம்ருல்லாஹ், மறுமை நாள் வந்து விட்டது. வரப்போக இருக்கின்ற மறுமை தினத்தை மறுமை நாள் வரும் என்று சொல்லாமல் மறுமை நாள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் எப்படியோ இதே போன்றுதான் இந்த இடத்திலும் வத்தப், அவன் அழிந்து போனான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வார்த்தை அவன் கண்டிப்பாக அழிந்து போகத்தான் போகின்றான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய செல்வமோ, அவன் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்து இருக்கின்றானோ, அவன் எதையெல்லாம் தேடி வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அதில் எதுவும் அவனை காப்பாற்றப் போவதில்லை. இது நம்ம எல்லாருக்குமே சம்பட்டை அடி. மா அக்னா அன்ஹு மாலுஹு, முதல்ல அவனுடைய செல்வத்தை உடைக்கிறான் அல்லாஹ். ஒமா கஸப், இந்த செல்வம் தவிர எதுவெல்லாம் அவன் தேடி வச்சிருக்கிறானோ, பேரு புகழ் என்னவெல்லாம் அவர்கிட்ட இருக்குதோ, எதுவெல்லாம் அவருக்கு பேக் போனாக என்னவாச்சு இருக்கட்டும், அல்லாஹுடைய கோப பார்வை ஒரு அடியாரின் மீது வந்து விட்டால் எந்த ஒன்றும் அவரை காப்பாற்ற போவதில்லை. அது அல்லாஹு தஆலா இங்க அபூலஹபுடைய விஷயத்துல மிக தெளிவாக பேசுகின்றான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அபூலஹபுடைய செல்வமோ, அவன் எதையெல்லாம் சேர்த்து தேடி சம்பாதித்து வைத்திருக்கிறானோ அந்த ஒன்றும் அவனை காப்பாற்றப் போவதில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப், சயஸ்லா நாரன் ذات லஹப், மிக சமீபமாக மிக விரைவாக அவன் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் அவன் நுழைய போகின்றான். ஃபர்ஸ்ட் ஆயத்துல அபீலஹப்னு வருது, அவன் பேர் அபூலஹப் அல்லாஹ் தஆலா பேசுறான். இங்க நரகத்தை பேசுறான். சயஸ்லா நாரன் ذات லஹப், அவன் எந்த பேரை கொண்டு தன் அழகு தன்னுடைய பெருமையை அவன் தேடிக்கொண்டானோ அதே பேருக்கு ஒப்பான இன்னொன்றை கொண்டு அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துறான் பாருங்க. சயஸ்லா நாரன் ذات லஹப், கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழையத்தான் போகின்றான். வம்ரஅத்துஹு, மேலும் அவனுடைய மனைவி. வம்ரஅத்துஹு, மேலும் அவனுடைய மனைவி. அந்த மனைவி யாரு? ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகை சுமப்பவளான அவளுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவாள். அபூலஹப் மட்டும் இல்ல, அபூலஹபுடைய மனைவியும் நுழைவாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அந்த நேரத்துல அவளுடைய கழுத்துல, உம்மு ஜமீலுடைய கழுத்துல, அபூலஹபுடைய மனைவியினுடைய கழுத்துல பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும். அதாவது கழுத்தை போட்டு இருக்குனாக்கா, ஒரு கயிறை கழுத்துல போட்டு இருக்குனாக்கா தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்கல்ல,
கழுத்து இறுக்கப்படுகின்றது அந்த கயிறினால். அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, கழுத்தினுடைய அந்த நரம்பு துண்டிக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு வேதனை பனை மரத்தினால் திரிக்கப்பட்ட கயிறு, நாறு கயிறு, அந்த கயிறு அவளுடைய கழுத்துல போட்டு இறுக்கி அவள் நரகத்தில் இருப்பாள் அப்படின்ற இந்த 5 வசனங்களை கொண்ட இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூராவாக முழுமையாக இறங்கிய முதல் சூரா 5வது வஹி சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் முதல் சூறாவா நம்ம பார்த்தோமே, அதுதான் 5வது வஹி, வஹியினுடைய வரிசையில் 5வது வஹி. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் சூரத்துல் லஹப் அப்படின்ற இந்த சூரா தான் இறங்குச்சு. இந்த சூறாவுக்கு முன்னால் தான் சூரா அஷ்-ஷுஆரா அப்படின்ற அந்த சூறால இருக்கக்கூடிய 214வது வசனம், வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவுகளை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி நின்று எல்லாரையும் அழைச்சாங்க. அப்போதான் அபூலஹப் நபி அவர்களை நாசமாகட்டும் சொல்லி திட்டான். அப்போதான் இந்த சூரா இறங்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த சூராவுக்கு 3 பெயர்கள் இருக்கு. ஒன்னு சூரத்துல் லஹப், ஒரு குர்ஆன்லயும் ஒரு மாதிரி இருக்கும், எது இருக்குதோ நீங்க எடுத்துக்கோங்க. 3 பேர் இருக்கு. சூரத்துல் லஹப், 2வது சூரத்துல் மசத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, 3வது சூரத்து தப்பத் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. லஹப் அப்படின்னா தீ ஜுவாலை அப்படின்னு அர்த்தம். தீ ஜுவாலை, ஜுவாலை கொண்ட அந்த பேர். அதாவது நீங்க இப்படி நினைச்சுக்க கூடாது, அபூலஹபுடைய பெயரை கொண்டு இவனுக்கு லஹபுன்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா அந்த அர்த்தத்துல இந்த லஹபுக்கு பெயர் வைக்கப்படல. இங்க என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 3வது வசனத்துல அல்லாஹு தஆலா நரகத்தை பேசுறான்ல, லஹப் நாரன் சயஸ்லா நாரன் ராத்த லஹப், அந்த லஹப் இந்த சூறாவுக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கு. அதாவது நெருப்பு ஜுவாலை, நெருப்பின் மீது எரியக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு ஜுவாலை, இது அதனுடைய பொருள். 2வது மசத், மசத் அப்படின்ற அரபு வார்த்தைக்கு பனை நார், அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாரையும் எடுத்து திரித்து ஒரு கயிறாக செஞ்சா எப்படியோ பனை நார், அதுக்கு அரபில மசத் அப்படின்னு சொல்லப்படும். அதுவும் இந்த சூறாவுக்கு பேரு. தப்பத் அப்படின்றது எடுத்ததுமே வருதில்ல, அபூலஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்ற அந்த முதல் வார்த்தை இந்த சூறாவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கு. அபூலஹபுடைய பேர் என்பது அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தது, சிலை தெய்வம். அந்த சிலையினுடைய அடிமை அப்படின்றதன் பேர் தான் அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவின் அடிமை. அப்துல் முத்தல்லிப், அப்துல் முத்தல்லிப் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா, பாட்டனார். இவர் அப்துல் உஸ்ஸாவுக்கு, அபூலஹபுக்கு அப்பா. இவர் தான் அபூலஹப் என்ற பெயர் சொன்னார். ஏன் அப்படின்னா, அப்துல் முத்தல்லிப் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க இல்லையா, அப்துல்லாவும் அதுல ஒரு பிள்ளை, அபூலஹபு, அபு தாலிபு, இவங்க எல்லாம் பிள்ளைகள். இதுல அபூலஹப் அப்படின்றவர் ரொம்ப அழகா இருப்பாராம். அபூலஹப் ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த அழகை குறிக்கும் விதமாக அப்துல் முத்தல்லிப் என்ன பண்ணாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்தா அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு அபூலஹப், அதாவது நெருப்பினுடைய ஜுவாலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழகு எப்படி சுடர் விட்டு எரிகிறதோ அந்த மாதிரி சுடரினுடைய அழகு அப்படின்னு சொல்லி அதை மையப்படுத்தி அபூலஹபுக்கு பேர் வச்சார். ஆனா அல்லாஹு தஆலா சூரால என்ன செஞ்சான், சுடர் விட்டு எரியக்கூடிய அழகுனா உனக்கு பேரு, உன்னை நான் நரகத்துல போட்டு பொசுக்கிறதுக்கு நான் ஒரு நெருப்பை வச்சிருக்கிறேன், அந்த லஹபுல உன்னை போட்டு வாட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். 3வது வசனத்துல சயஸ்லா நாரன் ராத்த லஹபுன்னு அல்லாஹ் தஆலா பேசி காமிக்கிறான். இப்ப அந்த முதல் வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் இப்ப பொருத்தம் புரியுதா? அபூலஹபுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, வம்ரஅத்துஹு, இவங்களுக்கு பேர் உம்மு ஜமீல் அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புனை பெயர். இவங்களுடைய உண்மையான பெயர் என்பது அர்வத் பின் ஹர்ப் பின் உமையா. இவங்க யாரு? அபூ சுஃபியானுடைய சகோதரி. இவங்க குறைஷி குல தலைவிகளில் ஒரு தலைவியும் கூட, சாதாரண ஆள் இல்ல, குறைஷில ரொம்ப பெரிய ஆட்களில் இவரும் ஒருவர். இப்போ இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலதரப்பட்ட இன்னல்களையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்தாங்க. இந்த பெண்மணியை பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த இடத்துல மனைவிக்கும் நரகம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பேசுறான். இந்த அபூலஹப் காலந்து குறைஷி மக்களோட பத்ரு போருக்கு வரல, ஓகேவா, வரல. பத்ரு போர் முடிஞ்சு 7வது நாள் அம்மை நோயால பாதிக்கப்பட்ட அபூலஹப் இறந்து போனான். அபூலஹபுக்கு இயற்கையாவே கண்ணு மாறு கண்ணு. பத்ரு போர் முடிஞ்சு முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்ற சுப செய்தி உலகம் எங்கும் 8 திக்கும் பரவுது. இந்த நேரத்தில் 7வது நாள் அபூலஹப்
அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனான். அதே மாதிரி உம்மு ஜமீல் இவங்களுடைய வழக்கமான முச்செடிகளை விறக எடுத்துட்டு அடுப்புக்காக வர நேரத்துல தான் அதை கட்டப்பட்டிருந்த பனைநாறு அதனால் அவங்க கழுத்து இறுக்கப்பட்டு அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி தப்சீர்ல குறிப்பிடப்படுது. ஒரு சில செய்திகளை அபூலஹபை பற்றியும் உம்மு ஜமீலை பற்றியும் நாம் தெரிந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த சூராவினுடைய 5 ஆயத்தினுடைய தர்ஜுமாவை நாம் புரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இன்னும் சில உட்கருத்துக்களை அடுத்தடுத்த ஆடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.